குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் திருத்தில்லை அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இருக்கும் 13வது பாடல். தெய்வ சிதம்பர தேவா உன் சித்தம் திரும்பிவிட்டால் பொய் வைத்த சொப்பன மாமன்னர் வாழ்வும் புவியும் எங்கே, மெய் வைத்த செல்வம் எங்கே, மண்டலீகர் தம் மேடை எங்கே, கை வைத்த நாடக சாலை எங்கே, இது கண் மயக்கே. இதுதாங்க இந்த பாடல். சித்தம் அப்படின்னா உள்ளம், சொப்பனம் அப்படின்னா கனவு, புவி அப்படின்னா உலகம், மண்டலீகர் தம் மேடை அப்படின்னா அத்தானி மண்டபம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தெய்வ சிதம்பர தேவா உன் திருவுள்ளம் என் பக்கம் திரும்பிவிட்டால் நாங்கள் பெரியதாய் எண்ணுகின்ற பெரு மன்னர் வாழ்வும் இவ்வுலகமும் எமக்கு ஒரு பொருளாகுமோ, நாங்கள் உண்மை என்று எண்ணி சேர்த்த செல்வமும் செல்வமாகுமோ, மன்னரின் அத்தானி மண்டபமும் தான் ஒரு பொருளாகுமோ, பெண்கள் தம் கைகளால் அபிநயம் பிடிப்பதற்கு இடமான ஆடல் அரங்கும் இன்பம் தருமோ, இவையெல்லாம் பொய்யான கனவாய் முடியும் அல்லவா, இவையெல்லாம் கண் மயக்கமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 14. உடுப்பானும் பால் அன்னம் உண்பானும் உய்வித்தொருவர் தம்மை கெடுப்பானும் ஏதென்று கேள்வி செய்வானும் கெதி அடங்க கொடுப்பானும் தேகி என்று ஏற்பானும் ஏற்க கொடாமல் நின்று தடுப்பானும் நீ அல்லையோ தில்லை ஆனந்த தாண்டவனே. இதுதாங்க இந்த பாடல். பாலன்னம் அப்படின்னா பால் சோறு, உய்வித்து அப்படின்னா காப்பாற்றி, கெதி அப்படின்னா துன்பம், தேகி அப்படின்னா இடு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தில்லை சிற்றம்பலத்தே கூத்தாடும் இறைவா இவ்வுலகில் ஆடை முதலியவற்றை அணிபவனும் தான் விரும்பியபடியே உண்பவனும் ஒருவனை தீமையிலிருந்து காப்பாற்றுபவனும் அவ்வாறே மற்றொருவனை கெடுப்பவனும் ஒருவன் செய்த குற்றத்தை ஏது என்று கேட்பவனும் ஒருவனது துன்பம் நீங்க வேண்டியவற்றை கொடுப்பவனும் பிறரிடம் இடு என்று இறப்பவனும் ஒருவன் மற்றொருவனிடம் இறக்கும் போது அவன் ஒன்றையும் கொடுக்காதபடி தடுப்பவனும் ஆகியவன் நீ அல்லவோ இறைவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 15. வித்தாரம் பேசினும் சோங்கேறினும் கம்ப மீதிருந்து தத்தா என்று ஓதி பவுரி கொண்டாடினும் தம்முன் தம்பி ஒத்தாசை பேசினும் ஆவதுண்டோ, தில்லையில் நிறைந்த கத்தாவின் சொற்படி அல்லாது வேறில்லை கண்மங்களே. இதுதாங்க இந்த பாடல். வித்தாரம் அப்படின்னா தற்பெருமை, சோங்கு அப்படின்னா மரக்கலம், தத்தா அப்படிங்கிறது ஒலி குறிப்பு, பவுரி அப்படின்னா ஒரு வகை கூத்து, கத்தா அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உயிர்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் யாமே செய்தோம் என்று விரிவாக பேசினாலும், மரக்கலம் ஏறி அயல் நாட்டுக்கு சென்றாலும், மூங்கில் கம்பில் ஏறி பவுரி என்ற கூத்தை ஆடினாலும், தன் தமையனும் தம்பியும் உதவியாய் பேசினாலும் ஆகும் செயல் ஒன்று உள்ளதா, தில்லை அம்பலத்துள் எங்கும் நிறைந்துள்ள முதல்வனான இறைவனின் திருவுள்ளப்படியே நிகழுமே அல்லாமல் அவரது திருவுள்ளத்துக்கு மாறாக நிகழ்வன எவையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 16. பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும், பிறந்துவிட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு கான், இது எப்படியோ அறமார் புகழ்த்தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் மறவாதிரு மனமே அது கான் நல் மருந்து உனக்கே. இதுதாங்க அந்த பாடல். அறமார் அப்படின்னா அறம் தாங்கிய, அடிக்கமலம் அப்படின்னா திருவடியாகிய தாமரை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே இவ்வுலகில் பிறக்காமல் இருப்பதற்கான வரத்தை பெற வேண்டும், அவ்வாறு இல்லாமல் ஒருவேளை பிறந்துவிட்டால் இறக்காமல் இருப்பதற்குரிய அரிய மருந்தும் ஒன்று உண்டு. இது எப்படி என்றால், அறம் தாங்கிய புகழ் பொருந்திய தில்லை அம்பலவாணரின் திருவடி தாமரையை மறக்காமல் இரு, அதுவே உனக்கு இரவாமைக்கு உரிய மருந்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 17வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.